உதாரணத்துக்கு நம்ம அவசர தேவைக்கு ஒருத்தர் வண்டி கொடுத்து உதவுறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இடத்துக்கு போறதுக்கு. அந்த இடத்துக்கு போறதுக்கு ஒரு ரூ. 50 பெட்ரோல் செலவாகுதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம திருப்பியும் அவர்கிட்ட நம்ம வேலைய முடிச்சுட்டு வண்டிய குடுக்குறப்ப, ரூ. 50க்கு மட்டும் பெட்ரோல் போட்டு குடுத்துறக்கூடாது. ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரூ. 100 சேர்த்தோ, இல்ல ஒரு ரூ. 50 சேர்த்தோ தான் நம்ம பெட்ரோல் போட்டு அவருக்கு குடுக்கணும். ரூ. 50 ஆகுதுன்னா ஒரு ரூ. 100 போடலாம், ரூ. 150 கூட போடலாம். ஏன்னா, நம்மளோட அவசரத்துக்கு அவர் வண்டி குடுத்துருக்காரு. நம்ம குறிப்பிட்ட நேரத்தில போய் அந்த வேலைய முடிச்சிருக்கோம். நம்மளோட நேரம் மிச்சமாயிருக்கு. இதெல்லாம் கணக்கு பார்த்தா, அது பெரிய ஒரு விஷயம். நம்மளோட வேலையும் முடிஞ்சிருக்கும், நம்மளோட நேரமும் மிச்சமாயிருக்கும். அப்படின்றத பார்த்து நம்ம வந்து பண்ணணும். ரூ. 50 இருந்தா ஒரு ரூ. 100 ரூ. 150 கூட போடலாம். அத விட்டுட்டு ரூ. 50 பெட்ரோலுக்கு கரெக்ட்டா கணக்கு பார்த்து, அதே ரூ. 50க்கு பெட்ரோல் போட்டு வண்டிய குடுத்துட்டு வந்தான்னு வச்சுக்கயேன் ஒரு மனுஷன், அவன்லாம் மனுஷனே கிடையாது. இந்த மாதிரி எந்த ஒரு உதவிய நம்ம பெற்றாலும், திருப்பி செய்யும்போது கொஞ்சம் பெருசாவே செய்யுங்க. ஒண்ணும் தப்பு கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து அந்த நேரத்தில அவங்களுக்கு உதவி இருக்காங்க.